Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான டெடி ராக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டெடி பியர் applique வந்து எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ராக்கிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ஏதாவது Dress எல்லாம் ஸ்டிட்ச் பண்றீங்கனா அதுல பேட்ச் வர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பேக், பவுச்சஸ்லலாம் நீங்க வந்து இது பேட்ச் வர்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து இப்ப ரெண்டு சைஸ் காமிக்கிறேன் பாருங்க. இது ரெண்டுமே சேம் 4-ply acrylic தான். பட் பிராண்ட் வேற. ஆனா பேட்டர்னும் ஒன்று தான். சோ சேம் yarn, சேம் hook ஆனா சேம் பேட்டர்ன் பட் yarn வந்து வேறு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் அதே செயின் கவுண்ட் போடுறோம். ஆனால் உங்களுக்கு பெருசாக இருக்குது, இல்லை உங்களுக்கு சின்னதாக இருக்குது, எங்களுக்கு பெருசாக வந்திருக்கு, இல்லைனா எங்களுக்கு சின்னதாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் சேம் ப்ராடக்ட்டு சேம் பேட்டர்ன் பட் த்ரெட்டு ஹூக் சைஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட்டோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி 4-ply அன்பிராண்டட் அக்ரலிக் yarn யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து 2mm ஃபாலோ பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் டிசையர் ஆர் ஒலிவியா பிராண்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டெடி பியர் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஹூக் சைஸ் வந்து 2.5 ஆர் 3.5 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்கில் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். yarn ஓவர் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் yarn எடுங்க, அகெயின் 2 லூப்ஸில் எடுங்க. ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இதே போல் நம்ம 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். 3 செயின்ஸ் இல்லாமல் 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 12 டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ 3 செயின்ஸோடு சேர்த்து நம்ம வந்து 12 போட்டிருக்கோம். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா 13 வரும். இந்த டெய்ல் yarn நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 13 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேல போய் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இப்போ அகெயின் 3 செயின். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வர போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிளை. இதை விட தின் yarn யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் குட்டியாக வரும். ஸோ நம்ம வந்து த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் த்ரெட்லலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சசரிஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக பண்ணிங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு நம்ம போடும்பொழுது. ஸோ நீங்கள் தின் yarn யூஸ் பண்ணும்பொழுது ஹூக் சைஸையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து 4-ply அக்ரலிக்கு அதாவது டிசையருக்கு 3 இல்லைனா 3.5 சொன்னேன். 4-ply இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி அன்பிராண்டட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 2.5 யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட தின் yarn யூஸ் பண்ணுறப்ப ஹூக் சைஸையும் கண்டிப்பாக லெஸர் தென் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது 2க்கு கீழே 1 ஆர் 1.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஹூக்கை அதாவது yarn மட்டும் மெலிசாக எடுத்துகிட்டு ஹூக்கை வந்து பெரிய சைஸ் ஃபாலோ பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்காது. ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ செகண்ட் ரவுண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ரவுண்டுக்கு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்சு அதில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்போ 1 2 அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2. ஸோ இதே போல் 1 2 1 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஜஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் அடுத்த 2 ஸ்டிச்லேயும் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2 அதுக்கு அடுத்த ஸ்டிச் 3 ஸ்டிச் 3 ஸ்டிச்சஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த 4 செயின்ஸ் போட்டு அதே பிளேஸில் ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணிக்கோங்க. அந்த சேம் செயின்ஸ் போட்டு அதே ஸ்பேஸில் போயிட்டு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும்.
ஸோ நம்ம டோட்டலாக 7 ட்ரிபிள் crochet பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் yarn over பண்ணி 2 லூப்பாக இந்த மாதிரி 3 டைம்ஸ் வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து ட்ரிபிள் crochet. ஒரே பிளேஸில் 7 ட்ரிபிள் crochet பண்ணணும். அதாவது 4 செயின்ஸ் அது இல்லாமல் 7 ட்ரிபிள் crochet. இது எல்லாமே சேம் ஸ்டிச்சில் வந்து பண்ணணும். ஸோ இப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 அதாவது செயின் 4 போட்டோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து 8. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற 6 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 and 6. ஸோ நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்து 4 செயின்ஸ் 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதே சேம் ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். 7 ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். சேம் ஸ்பேஸில் 7 ட்ரிபிள் crochet. செயின் 4ஓட சேர்த்து டோட்டலாக 8 ட்ரிபிள் crochet. ட்ரிபிள் crochet போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா த்ரெட்டு நிறைய விட வேண்டியதில்லை. பட் எதுலையாவது ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக த்ரெட் அதுக்கு எக்ஸஸாக விடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ அதனால தான் த்ரெட்டு வந்து கொஞ்சமாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு சென்டர் போர்ஷன் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் yarn எடுத்துக்கோங்க. நீங்கள் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் இல்லை பிளாக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைட் ஷேடு ப்ரௌன் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் மேஜிக் ரிங் போட்டுட்டு சேம் ஹூக் தான் ஃபாலோ பண்ணுறேன். 3 செயின்ஸ் 11 டபுள் crochet. ஸோ டோட்டலாக 12 செயின் 3யோட சேர்த்து 12 டபுள் crochet இருக்கும். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. 3 செயின் ப்ளஸ் 11 டபுள் crochet போட்டுட்டு வாங்க. டபுள் crochet போட்டதுக்கப்புறம் இந்த டெய்ல் yarn வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா த்ரெட் வந்து எக்ஸஸாக விடணும். ஸோ இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட டபுள் crochet இருக்குது இல்லையா, அதில் இப்படி பேக் சைட்லேருந்து ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து அது வழியாக இப்படி வெளியில் எடுத்துட்டு இப்போது இந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக போட்ட டபுள் crochetல பேக் சைட்லேருந்து பேக் லூப்பில் மட்டும் விடணும். பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு போட்டதுக்கு பதிலாக இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டு விட வேண்டாம், நிறைய விட வேண்டாம். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக த்ரெட் எக்ஸஸாக விடணும். ஸோ இது ரெண்டுமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிளாக் கலர் yarn இந்த மாதிரி yarn நீடல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சென்டர் மேஜிக் ரிங் போட்டோம் இல்லைங்களா, இதில் இந்த சென்டர் கேப் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸில் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சும்மா சின்ன டீட்டெயில் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நான் எப்படி ஷோ பண்ணுறேனோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறமா
அகெயின் அந்த சென்டர் பிளேஸ்லேயே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம சைடில் வி ஷேப் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அகெயின் சென்டர் பிளேஸ், இங்கேருந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் ஒரு லைன். ஸோ அவ்வளோதான். ஒரு ஒய் மாதிரி ஒய் ஷேப்பில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இப்போ சென்டராக இந்த ஆல்ரெடி நம்ம ஒயிட் கலரில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ், இதில் வந்து சென்டராக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அதாவது இந்த 8 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினதுக்கு கீழே அந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் பீடு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஐஸ் சேஃப்டி ஐஸே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் சேஃப்டி ஐஸ் வைக்க முடியாது இதில். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இல்லை குட்டியாக பீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஆஃப் பீடு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் பீஸை இந்த மாதிரி சென்டராக வச்சு க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணிட போகிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ஆப்ளிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற செயின்ஸ் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் ராக்கி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி 2 பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒன்றா அட்டாச் பண்ணி கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸில் இல்லை ஷூஸில் ஹேட்டு இது மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.